ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமதிஸ் இன்ஃபோடெக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா AWS சீரிஸ் தாங்க கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட் ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா AMI ஓவர் வியூ அப்படின்னு சொல்லிட்டு AMIனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஒன்று நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அப்போது தான் AMI ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா AMIயில் 3 டைப்ஸ் ஆஃப் AMI இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்டாகவே நம்ம சொல்லியிருந்தோம். AWS ப்ரொவைட் பண்ணக்கூடிய AMI அண்ட் தேர்ட் பார்ட்டி AMI அண்ட் மை ஓன் AMI. இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் AMIs இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ இதில் எப்படி ஒரு ஓனாக ஒரு AMI எப்படி கிரியேட் பண்ணுறது, நம்ம கிரியேட் பண்ண AMIலேருந்து எப்படி ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை வந்து எப்படி லான்ச் பண்ணுறது, அண்ட் அமேசான் ப்ரொவைட் பண்ணக்கூடிய AMIக்கும் நம்மளே கிரியேட் பண்ணுற AMIக்கும் என்னதான் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம லான்ச் பண்ணக்கூடிய EC2 விர்ச்சுவல் சர்வர் அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒன் டைப் ஆஃப் டெம்ப்ளேட் தான் என்னது அப்படின்னா AMI அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ரைட்? ஸோ AMI நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எக்ஸாக்ட் க்ளோன் ஆஃப் EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படிங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணுற AMIலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை வந்து நம்ம லான்ச் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணோம் அப்படின்னா என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்னது அப்படின்னா நம்ம AMI நம்ம சூஸ் பண்ணணும், ரைட்? ஸோ இப்போ ஒரு AMIலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணலாம். ஸோ நான் ஒரு AMIயை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா EC2 இன்ஸ்டன்ஸ்லேருந்து தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போது EC2 இன்ஸ்டன்ஸ் தான் என்னது அப்படின்னா எக்ஸாக்ட் க்ளோன் ஆஃப் AMI அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் நம்ம லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் என்ன டைப் ஆஃப் OS, உபுண்டுவா இல்லை விண்டோஸா இல்லை மேக் OSஆ இல்லை என்ன ஸ்டோரேஜ் என்ன அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி இதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு டெம்ப்ளேட், ஒரு ஸ்கிலிட்டன் அப்படிதான் என்னது அப்படின்னா AMI அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னும் நம்ம ரியல் டைமில் சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு விர்ச்சுவல் சர்வரை நீங்கள் லான்ச் பண்ணி ஒரு சர்வரை நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க. லான்ச் பண்ணி சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு கோடை எழுதி நீங்கள் வந்து அதை டெப்ளாய் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமாட்டி ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நீங்கள் பண்ணீங்க இதே கம்ப்ளீட் செட்டப் வந்து இன்னும் ஒரு 10 பேருக்கு தேவைப்படுது. எக்ஸாக்டாக இப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் கீழே நம்ம வேலை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன செட்டப் இருக்கோ அதே செட்டப் தான் எனக்கு என்ன இருக்க போகுது, உங்களோட வேலை பார்க்குற அதே டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்குற கொலீக்ஸ்க்கு இருக்க போகுது. கரெக்டுங்களா? ஸோ இப்போது அதே கம்ப்ளீட் செட்டப் எனக்கு இன்னும் ஒரு 10 பேருக்கு வேணும், ஒரு 30 பேருக்கு வேணும் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் தனியாக ஸ்க்ராட்ச்லேருந்து இன்ஸ்டன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா அதே செட்டப் தானே, திருப்பி நம்ம அதையே பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணீங்க பார்த்தீங்களா, அதோடையே அதுக்கு AMI க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் ஷேர் பண்ணால் போதும். அந்த க்ரியேட் பண்ண AMIலேருந்து இன்ஸ்டன்ஸை வந்து டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா லான்ச் பண்ணி நம்ம ரன் பண்ணிக்க முடியும். ஸோ கம்ப்ளீட் செட்டப் அங்கே என்ன நீங்கள் பண்ணீங்களோ, என்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் என்னென்னலாம் நீங்கள் பண்ணீங்களோ அது எல்லாமே நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய எல்லா சர்வர்ஸ்லையும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிப்ளிகேட் ஆகும். சரிங்களா? ஸோ ஒரு பூட்டபிள் காப்பி ஆஃப் EC2 இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு நம்ம இந்த AMIயை சொல்லலாம். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பூட்டபிள் காப்பி அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு மாஸ்டர் இமேஜ்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த AMI என்ன சொல்லலாம் அப்படின்னா மாஸ்டர் இமேஜ். டேரெக்டாக நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு டெம்ப்ளேட் மாதிரி நமக்கு இருக்குது. டேரெக்டாக நீங்கள் இந்த AMIயை ஜஸ்ட் கிளிக் பண்ணி டேரெக்டாக அதுலேருந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையான கம்ப்ளீட் செட்டப் உங்களுக்கு அங்கேயே கிடச்சிடும். சரிங்களா? நீங்கள் தனித்தனியாக நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாம் பண்ணணுங்கிற நெசசிட்டி நமக்கு கிடையாது. இதாங்க AMI அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண EC2 இன்ஸ்டன்ஸ்லேருந்து ஒரு சர்வர், அதாவது ஒரு அப்பாச்சி சர்வரையோ இல்லை ஒரு HTTP சர்வரையோ நம்ம ரன் பண்ணிவிட்டு அதில் ஒரு அப்ளிகேஷனை வந்து நான் வந்து டெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அதோட பப்ளிக் ஐபியை வந்து அந்த இன்ஸ்டன்ஸோட பப்ளிக் ஐபியை வந்து நீங்கள் காப்பி பண்ணி URLல போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏதோ ஒரு சம்திங் ஒரு மெசேஜ் வருது. சரிங்களா? ஸோ இப்போது இது ஒரு செட்டப். சரிங்களா? சர்வர் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷனை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ இது ஒரு செட்டப். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு AMI கிரியேட் பண்ணி அந்த AMIயை நம்ம ஷேர் பண்ணியாச்சு. அந்த AMIலேருந்து ஒரு இன்னொரு இன்ஸ்டன்ஸ் வந்து இன்னொரு சர்வர் வந்து கிரியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி அந்த சர்வருக்கு நம்ம அப்பாச்சி சர்வரையோ HTTP சர்வரையோ நம்ம என்ன பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, இன்ஸ்டால் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த அந்த இன்ஸ்டன்ஸ்லேருந்து கிரியேட் பண்ண AMIலேருந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ அங்கே என்னென்னலாம் நம்ம பண்ணி வச்சுருந்தோமோ செட்டப் எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ திரும்பி நம்ம அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணணுங்கிறதோ இல்லை ஒரு சர்வரை நம்ம ரன் பண்ணணுமோ அதெல்லாம் எதுவுமே நமக்கு தேவையில்லை. புரியுதுங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட AWS லாகின் க்ரெடென்ஷியல்ஸ்லாம் கொடுத்து AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். சரி, ஓப்பன் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் EC2 போய்க்கிறேன். ஸோ EC2வில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு ரன் ஆகிட்டுருக்கு.
கரெக்டுங்களா? ஸோ இன்ஸ்டன்ஸ்லாம் எப்படி வந்து லான்ச் பண்ணணும் விண்டோஸ்லேருந்து லினக்ஸ்லேருந்து அண்ட் அதெல்லாம் எப்படி எஸ்எஸ்ஹெச் பண்ணணும் இதுக்கெலாம் நான் செப்பரேட்டாக ஹேண்ட்ஸ் ஆன் போட்டிருக்கேன். எல்லாமே என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போது ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து நான் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். எந்த ஜோனில் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் ஈஸ்ட் 2B அப்படிங்கிற அவைலபிலிட்டி ஜோனில் எனக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு ரன் ஆகிட்டுருக்கு. அந்த இன்ஸ்டன்ஸோட டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கீழே வந்து பார்த்தோம் எனக்கு அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ஸோட டீடைல்ஸ் எல்லாமேயோட பப்ளிக் ஐபி என்ன, ப்ரைவேட் ஐபி என்ன, அண்ட் அதோட இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் என்ன, டைப் என்ன, அண்ட் அதோட ஸ்டோரேஜ் ரூட் வால்யூம் என்ன, அண்ட் நம்மளை ஆட் பண்ண நான் ரூட் வால்யூம்ஸ் என்ன. ஸோ இது எல்லா டீடைல்ஸுமே எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கீழே வந்து அந்த டீடைல்ஸ்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ இப்போது ஆக்சுவலி இப்போ வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வந்து இப்போ புதுசாக செஞ்சு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு AMI வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுறேன். ஸோ இப்போ நான் இப்போ எனக்கு இன்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. இல்லை நான் புதுசாக ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் லான்ச் இன்ஸ்டன்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ கொடுக்குறப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே எனக்கு என்ன கேட்குது, சூஸ் ஆன் AMI தான் கேட்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். AMI வந்து குவிக் ஸ்டார்ட் அதாவது AWS ப்ரொவைட் பண்ணக்கூடிய AMI கீழே இருக்கிறது எல்லாமே. கரெக்டுங்களா? ஸோ லினக்ஸு அண்ட் உபுண்டு இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். கரெக்டுங்களா? AWS ப்ரொவைட் பண்ணக்கூடியது. அண்ட் AWS மார்க்கெட் பிளேஸ்னால் என்ன, தேர்ட் பார்ட்டியில் உள்ளது, கம்யூனிட்டி AMIs. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மை AMIன்னு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஓனாக ஒரு AMI கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா யூ ஹவ் நாட் கிரியேட்டட் எனி AMIs அப்படின்னு வருது. இப்போ இதே நீங்கள் ஒரு AMI கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு எங்கே வந்திருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ நம்ம அந்த AMI நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதே மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இன்ஸ்டன்ஸை வந்து அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம லான்ச் பண்ணலாம். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த மை AMIயில் எப்படி கொண்டு வரது, எப்படி நம்ம இமேஜ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கரெக்டுங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க, நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்க அப்படின்னா பெட்டர் நீங்கள் என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா யூசர் டேட்டா கொடுத்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஓகே நான் இப்போ குவிக்காக பாருங்கள். இப்போ நான் AMI சூஸ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கேட்குது, இன்ஸ்டன்ஸ் டைப் கேட்குது. ஓகே. T2 மைக்ரோ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறேன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நான் இது எப்படி நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு டீடைல் கான்ஃபிகர் இன்ஸ்டன்ஸ் டீடைல்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா யூசர் டேட்டா அப்படின்னு கேட்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கே நம்ம யூசர் டேட்டா கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லா ஸ்டெப்பும் பண்ணிவிட்டு அப்போ அந்த இன்ஸ்டன்ஸோட அந்த பப்ளிக் ஐபி இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு போயிட்டு நீங்கள் URLல போட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு செட்டப் வருதோ அதே செட்டப் நீங்கள் இதுலேருந்து ஒரு AMIயை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த AMIயில் போய்ட்டு அதோட ஐபியை நீங்கள் போட்டாலும் எனக்கு நீங்கள் அங்கே என்ன வந்துச்சோ அதே செட்டப் தான் இங்கேயும் எனக்கு இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு யூசர் டேட்டா கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். ரைட்? ஸோ அதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். புரியுதுங்களா? ஒரு யூசர் டேட்டா நீங்கள் இங்கே கொடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணுறீங்க. அப்புறம் அதுலேருந்து ஒரு AMIயை க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போது இந்த இன்ஸ்டன்ஸில் உள்ள ஐபியை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் டெஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு விண்டோ எனக்கு அப்பியர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஐபியை நீங்கள் போடுறப்போ சர்வர் பேக்ரவுண்டில் ஒரு அப்பாச்சி சர்வரோ இல்லை HTTP சர்வரோ எனக்கு ரன் ஆகுது. அண்ட் ஒரு அப்ளிகேஷன் எனக்கு வந்து இங்கே முன்னாடி எனக்கு ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஒரு AMIயை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த AMIயோட ஐபியை கொண்டு போயிட்டு நீங்கள் போட்டாலும் எனக்கு அதே தான் வரப்போகுது. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் திருப்பி நீங்கள் அந்த செட்டப்பை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பெட்டராக நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யூசர் டேட்டா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ரைட்? ஓகே. ஸோ இப்போ நம்ம பேக் EC2க்கே போகலாம். இப்போ நம்ம எப்படி ஒரு AMI க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த AMI வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டன்ஸ்லேருந்து தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க. நம்ம EBS ஸ்னாப்ஷாட்ஸ் பண்ண பார்த்தீங்களா, EBSனால் என்ன, EBS ஸ்னாப்ஷாட்னா என்னங்கிறது நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி EBS ஸ்னாப்ஷாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணாலும் அதே மாதிரி இமேஜ் வந்து ஸ்னாப்ஷாட்லேருந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இன்ஸ்டன்ஸ்லேருந்தும் நீங்கள் AMI க்ரியேட் பண்ணிக்கலாம், ஸ்னாப்ஷாட்லேருந்தும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ரெண்டுக்குமே எனக்கு என்ன அப்படின்னா சேம் ப்ரொசீஜர் தான். ஓகே. ஸோ ஸ்னாப்ஷாட்டுக்கும் AMIக்கும் என்ன கன்ஃபியூஷன், அதெல்லாம் ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறது EBS சரிங்களா, EBSோட ரிப்ளிகா தான் என்னது அப்படின்னா ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறது. இந்த EC2 இன்ஸ்டன்ஸோட க்ளோன் தான் என்னது அப்படின்னா AMIங்கிறது. ரெண்டுமே எனக்கு டிஃப்ரெண்ட். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் இன்ஸ்டன்ஸ் வந்து நான் அந்த இன்ஸ்டன்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே போய்ட்டு ஆக்ஷன்ஸில் போய்ட்டும் பண்ணலாம்.
ஆக்ஷன்ஸில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜ் அண்ட் டெம்ப்ளேட்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ரியேட் இமேஜ் அப்படின்னு கேட்குதா. ஸோ இப்படியும் நம்ம பண்ணலாம். க்ரியேட் இமேஜ் தான் ஏஎம்ஐங்கிறது, சரிங்களா. ஸோ இப்படியும் பண்ணலாம். இல்லை நீங்கள் இதை ரைட் கிளிக் பண்ணி, இது இதுக்குன்னு இல்லை, எல்லா இதுக்குமே சேம் ப்ரொசீஜர் தான் அது. நீங்கள் ஆக்ஷன்ஸ்லையும் போய் பண்ணலாம், அண்ட் இந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணியும் நம்ம பண்ணலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இமேஜ் அண்ட் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரைட். ஸோ இப்போ நான் க்ரியேட் இமேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ எனக்கு கேட்குது இன்ஸ்டன்ஸ் ஐடி, நமக்கு அந்த நம்மளோட இன்ஸ்டன்ஸ் காமிக்குது, அண்ட் இமேஜ் நேம், ஏஎம்ஐ டெமோ, இதெல்லாம் ஆப்ஷனல் தான். ஸோ ரீபூட் கேட்குது, சரிங்களா. நோ ரீபூட் எனேபிள் பண்ணிக்கலாம். நம்ம ரீபூட் பண்ணுறது நமக்கு நல்லது. ஸோ நான் இப்போ உங்களுக்கு டெமோங்கிறதுனால நான் வந்து நான் எனேபிள் பண்ணுறேன், ரீபூட் வேணான்னு சொல்லிட்டு. ஓகே. அண்ட் வால்யூம் டைப், இது ரூட் வால்யூம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இருக்கும். இல்லை நீங்கள் நான் ரூட் வால்யூம் நம்ம புதுசாக நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் அந்த பாருங்க ஆட் வால்யூம் இருக்குது. ஸோ நான் ரூட் வால்யூம் சொல்லுவாங்க, நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது. ஸோ நம்ம அதுவும் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா. ஓகே. ஸோ ஏஎம்ஐ கண்டெய்ன்ஸ் ரூட் வால்யூம்ஸ் அண்ட் நான் ரூட் வால்யூம்ஸ். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே. ஓகே, நான் சிம்பிளாக டக்குன்னு சொல்கிறேன். டேக் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பண்ணிவிட்டு கீழே க்ரியேட் இமேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகே. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி க்ரியேட்டட் ஏஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துருச்சு. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ்லேருந்து தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏஎம்ஐ நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சர்வரை வந்து நம்ம வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணிலாம் உங்களுக்கு நான் காமிக்கல. ஸோ நான் இப்போது இந்த சர்வரை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்வரை நான் வந்து ரிமோட் எடுத்து அந்த சர்வரில் சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணி அங்கே என்ன வருதோ ஸோ அதுலேருந்து நான் ஒரு ஏஎம்ஐ நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா சேம் அதோட எல்லாமே எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு எப்படி ரிப்ளிகேட் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. ஓகே. ஸோ இப்போ எனக்கு ஏஎம்ஐ க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஏஎம்ஐ ஐடி நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஏஎம்ஐ ஐடி நமக்கு காமிக்கும். இல்லை அப்படின்னா நம்ம கீழே போய்ட்டு இந்த சைடில் இமேஜஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு நம்ம ஏஎம்ஐ அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணாலும் எனக்கு இங்கே தான் இதான் வரப்போ போகுது, ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண ஏஎம்ஐ நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அமேசான் மெஷின் இமேஜ். ஸோ நேம் வேணால் நம்ம கொடுத்துக்கலாம், ஏஎம்ஐ டெமோன்னு கொடுத்துக்கோங்க, எதனாலும் கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க, இப்படி தான் ஒரு ஏஎம்ஐ க்ரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ நான் ஏஎம்ஐ க்ரியேட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போது ஒரு ஏஎம்ஐ வந்து நம்ம இப்படி தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நம்ம உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குங்க. என்ன ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அவ்வளோதான் சொல்லிட்டு. பிகாஸ் நான் அந்த சர்வர் EC2 சர்வர்ஸ் ஜஸ்ட் நான் அந்த லான்ச் பண்ணால் சர்வர்லேருந்து எப்படி ஒரு ஏஎம்ஐ க்ரியேட் பண்ணுறதுங்கிறத மட்டும் தான் நான் காமிச்சிருக்கேன். அந்த சர்வரில் நம்ம என்ன பண்ணோம், அந்த சர்வரை நம்ம ரிமோட் எடுத்து அதில் நீங்கள் ஏதாவது சாஃப்ட்வேர்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா திரும்பி நீங்கள் அதுலேருந்து நீங்கள் ஏஎம்ஐ இப்போ க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இப்போது அந்த ஏஎம்ஐலேருந்து இப்போ லான்ச் இன்ஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏஎம்ஐன்னு கேட்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போது இந்த ஏஎம்ஐலேருந்து நீங்கள் இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் உள்ள எல்லாமே எனக்கு வந்து இதில் வந்து ரிப்ளிகேட் ஆகும் அப்படின்னு நான் சொல்ல வரேன், ரைட். ஸோ பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஸ்டெப் எனக்கு அந்த சூஸ் ஆன் ஏஎம்ஐங்கிறது காமிக்கல. ஏன்னா எனக்கு நான் க்ரியேட் பண்ண பார்த்தீங்களா அது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எடுத்துச்சு பாருங்கள். இப்போ எனக்கு மை ஏஎம்ஐ அப்படிங்கிறதுல ஏஎம்ஐ டெமோ அப்படிங்கிறது எனக்கு ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போகலாம், புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையானபடி ஒரு கான்ஃபிகரேஷனை வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கிறது தான் என்னது அப்படின்னா வச்சுக்கிறது தான் என்னது அப்படின்னா ஏஎம்ஐ அப்படிங்கிறது, புரியுதுங்களா. ஸோ நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் பண்ணுறப்போ அந்த யூசர் டேட்டாலாம் கொடுத்து அதுக்கப்புறமாட்டி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், ரிமோட் எடுத்து அதில் ஏதாவது நீங்கள் சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டி நீங்கள் வந்து அதுலேருந்து ஒரு ஏஎம்ஐ நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அங்கே என்னென்ன சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்களோ அதெல்லாம் இந்த ஏஎம்ஐலேருந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற இன்ஸ்டன்ஸ்லேயே எனக்கு ரிப்ளிகேட் ஆகும், கரெக்டுங்களா. ஸோ நம்ம அந்த மாதிரி நம்ம செக் பண்ணலாம். இதை நம்ம செப்பரேட்டாக நம்ம ஒரு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த வீடியோவில் எப்படி ஒரு ஏஎம்ஐயை எப்படி க்ரியேட் பண்ணுறது இன்ஸ்டன்ஸ்லேருந்து அப்படிங்கிறத பற்றி மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.